பூஜா, என்ன கன்ஃபியூஷன்ல வந்து உட்கார்ற? மாதவி மேடம் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவங்க மேல இருந்த மரியாதையும் போயிடுச்சு. மேடம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க? நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? அவங்க இந்த வயசுல போய் கன்சீவ் ஆயிருக்காங்களே. அவங்க கன்சீவா இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இந்த வயசுல தான் கன்சீவ் ஆகணும், குழந்தை பெத்துக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? அது அவங்க பாடி கண்டிஷனை பொறுத்த விஷயம். பாடி ஹெல்த்தா இருந்தா பாட்டியானா கூட குழந்தை பெத்துக்கலாம், தப்பே இல்ல. மாதவி மேடம் ஒன்னும் பாட்டி இல்ல. அவங்க ஒரு வீடோ ஹஸ்பண்ட் இழந்தவங்க. அவங்க குழந்தை பெத்துக்க போறாங்கன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. உன் புத்தி தாண்டி அசிங்கமா யோசிக்குது. மேடம் செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த குழந்தை உருவாயிருக்கலாம். செல்போனை மாத்திக்கிற மாதிரி ஹஸ்பண்ட மாத்திக்க முடியும்னா லவ் பண்ணது, ஒருத்தரோட வாழ்ந்தது எல்லாமே பொய்ன்னு ஆயிடுமேடி. ஏய், நாங்கெல்லாம் 21st செஞ்சுரிக்கு வந்துட்டோம்டி. நீனும் கொள்ளுப்பாட்டி காலத்திலேயே இருக்க. புருஷன் உயிரோட இருக்கானா லைஃப் லாங் வரைக்கும் அவனுக்கு உண்மையா இருக்கணுங்கிறத நானும் ஏத்துக்கிறேன். ஆனா அவன் இல்லனாலும் கடைசி வரைக்கும் அவன் நினைப்போடு தான் வாழணுங்கிறது முட்டாள்தனம்டி. புருஷன் செத்துட்டாங்கிறதுக்காக நாம ஏன் நம்ம ஃபீலிங்ஸை சாகடிக்கணும்? ஃபீலிங்ஸை கொண்டு வாழ்றதை விட அந்த காலம் மாதிரி உடன்கட்டை ஏறி புருஷனோடவே சேர்ந்து போயிடலாம்ல. ஃபீலிங்ஸ் நான் சொல்றது பிசிக்கல் தேவை மட்டும் இல்ல. நம்ம மேல பாசம் காட்டுறதுக்கும் கேர் எடுத்துக்கிறதுக்கும் கண்டிப்பா ஒரு துணை வேணும்டி. அந்த துணையை தேடிக்கிறதுனால நம்ம கல்ச்சர் ஒண்ணு கெட்டு போயிடாது. பொண்டாட்டி செத்து போய் புருஷன் தனியா இருந்தா நீ ஏன்பா இப்படி இருக்க, உனக்குன்னு இன்னொரு வாழ்க்கை தேடிக்கோன்னு சொல்வாங்க. அவன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அதே ஒரு பொண்ணு பண்ணிட்டா கலாச்சாரம் பண்பாடுன்னு கொந்தளிக்கிறாங்க. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீ அதுக்கு சப்போர்ட் பண்றதா கஷ்டமா இருக்குடி. ஏய், டாபிக் வேற ரூட்ல போயிட்டு இருக்க. சரி, நீ சொல்ற மாதிரி 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது சரின்னு வச்சுப்போம். ஆனா மேடம் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியே தெரியலையே. அவங்க கழுத்துல புதுசா தாலி கூட இல்ல. அவங்க ஒரு கிறிஸ்டினியோ இல்ல முஸ்லிமையோ கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. சரிடி, நீ சொல்ற விஷயம் கரெக்டுன்னே வச்சுப்போம். ஆனா அவங்க இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் நம்ம கிட்ட சொல்லல. எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறவங்க இந்த விஷயத்த சொல்லன்னு தானே சந்தேகம் வருது. அவங்கள சந்தேகப்படுறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் நாம யாரடி? செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டது அவங்க பர்சனல் விஷயம். அத சொல்றது சொல்லாம இருக்கிறது அவங்க இஷ்டம். அவங்க சொல்லலையேன்னு வருத்தப்படலாமே தவிர ஏன் சொல்லல நம்ம கேள்வி கேட்க முடியாது. மேடம் சரியா பாடம் நடத்துறதுல ஓபி அடிக்கிறாங்கன்னா நிக்க வச்சு கேள்வி கேட்கலாம். ஆனா அவங்க பர்சனல் லைஃப்ல கேள்வி கேட்கறதுல நமக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஃபேமிலியை விட்டு பூஜாவோட அப்பா எதுக்கு ஃபாரின்ல போய் வேலை செய்யணும்? பிரீத்தியோட அப்பா ஏன் இவ்வளவு ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கணும்? ரேணுகாவோட அப்பா ஏன் இன்னும் சரியான வேலையை தேடி அலைஞ்சிட்டு இருக்கணும்? ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது சரி தப்புன்னு நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க முடியாது. அத பத்தி ஆராய்ச்சி பண்ணவும் கூடாது. அது நம்மள பாதிச்சா மட்டும்தான் நாம அத பத்தி கேள்வி கேட்க முடியும். மேடமோட விஷயமும் அப்படிதான். ஆமாண்டி, சொல்ல போனா மேடம் இல்லாத டைம்ல நாம அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்றதே ரொம்ப இன்டீசென்ட்டான விஷயம். மேடத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரி, வாங்க போலாம். வாடி போலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? அதான் மாதவி கன்சீவ் ஆயிருக்காங்கல்ல. அதுக்கு எனக்கு எதுக்கு விஷ் பண்றீங்க? நீங்க தானே மாதவியோட. எக்ஸ்கியூஸ் மீ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தானே சொல்ல வந்தேன். அதுக்கு எங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இந்த மாதிரி நேரத்துல பைக்ல கூட்டிட்டு போகாதீங்க. எனிவே பார்த்து கூட்டிட்டு போங்க. போலமா ரவி? என்ன ஒரு மாதிரியா இருக்கு ரவி? கிளம்பலாமா? நீ வருத்தமா இருக்கியா இல்ல கோவமா இருக்கியான்னு உன் முகத்தை வச்சே கண்டுபிடிக்கலான்னு பாக்குறேன். முடிய மாட்டேங்குது. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இல்ல, காலேஜ்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன். நீ ஏன் இப்படி இருக்க ரவி? காலேஜுக்கு போகணுமான்னு காலையில கவலைப்பட்ட, இப்ப பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறேங்கிற. இந்த விஷயத்துல நீ ஏன் இவ்ளோ சீரியஸா இருக்கேன்னு எனக்கு புரியல. நாம இருக்கிற சொசைட்டி நாகரிகமானது இல்ல.
நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க எல்லாருமே நல்லவங்களும் இல்ல. இது சரி, இது தப்பு, இது நல்லது, இது கெட்டதுன்னு இவங்களா ஒரு பவுண்டரியை உருவாக்கி வச்சிருக்காங்க. ரவி, நான் உன்னை ஒரு கேள்வி கேக்குறேன், நீ மழுப்பாம பதில் சொல்லணும். புருஷன் இல்லாத ஒரு பொண்ணு கர்ப்பமா உன் முன்னாடி வந்து நின்னா நீ அவளை வித்தியாசமா பாப்பியா மாட்டியா? மாட்டேன். அது அவளோட பர்சனல் விஷயம்னு ஒதுங்கி போயிடுவேன். அவ உனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணா இருந்தா? அப்பவும் அப்படிதான். இல்ல ரவி, அடுத்தவங்க அந்தரங்கத்தை எட்டி பார்க்கிற புத்தி நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. அது இல்லைன்னு உன்னால மறுக்கவே முடியாது. என் வாழ்க்கைய பத்தி தெரிஞ்ச யாரா இருந்தாலும் என்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது முகம் சுளிப்பாங்க. இது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிற கேள்வியும் குழப்பமும் கண்டிப்பா வரும். என்னை கண்டபடி விமர்சனம் பண்ணுவாங்க. பூஜா, இங்க வா. இது என்னோட ஃப்ரெண்ட் ரவி. ஹலோ சார். ஹலோ. ஷீ இஸ் பூஜா, வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். மேடம், நான் கிளம்புறேன். பாய். நீ பேசுறத வச்சு பார்த்தா நான் பயந்த மாதிரியே ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உன் மனசை ஹர்ட் பண்ற மாதிரி யாரோ பேசியிருக்காங்க. உன்னை பத்தி தப்பா கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னு சொல்ல, நான் இப்பவே அவங்கள. கூல் டவுன் ரவி. நீ ஏன் எதுக்கு எடுத்தாலும் இப்படி டென்ஷன் ஆகுற? இதையெல்லாம் எதிர்பார்க்காம நான் காலேஜ்க்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறியா? இங்க வந்தா என்ன நடக்கும், யார் யார் என்ன பேசுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி நானும் ப்ரிப்பேர்டா தான் வந்தேன். அவங்க ரியாக்ஷனுக்கு ஏத்த மாதிரி பதிலும் கொடுத்துட்டேன். The problem is almost over. அம்மு, சொல்லுடி. அக்கா, இப்ப நீ எங்க இருக்க? காலேஜ்ல. ஒர்க்கிங் ஹார்ஸ் முடிஞ்சு இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் தங்கச்சியை பார்க்கணுங்கிற ஆசையே உனக்கு இல்லையா? ஹே, நீ எங்க இருந்து பேசுற? நம்ம வீட்ல இருந்துதான். வாட் a surprise. ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்க. நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, என்னமோ தெரியல, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. இவரும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போகணும்னு சொன்னாரு. அப்படியே இங்க கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்கிறதுக்கு இப்பவாச்சும் வழி தெரிஞ்சது உனக்கு. ஹா, இந்த சண்டேலாம் நேர்ல வந்து போட்டுக்கோ. இப்ப நீ சீக்கிரமா கிளம்பி வாக்கா. சரி, உடனே வரேன். ம். அம்மா வீட்டுக்கு வந்திருக்காளா? ஆமா ரவி, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் ஆட்டோல போய்க்கிறேன். ஏ, எப்பவும் போல நானே டிராப் பண்ணிடுறேன். வேணாம்ப்பா, ரொம்ப நாள் கழிச்சு அம்மா என்ன பார்க்க வந்திருக்கா. அவ மூட அப்செட் பண்ண வேண்டாமேன்னு பாக்குறேன். நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? சாரி ரவி, நான் கிளம்புறேன். ஓகே, பாய்.